நான் வீட்டிலே இருக்கிறேன். வீட்டில் இருக்கக்கூடிய சமயத்திலே உங்களுடைய நினைவு எனக்கு வருகிறது. உங்களுடைய நினைவு வருகிறது, உங்களை பற்றி சிந்தனை எனக்கு வருகிறது. உடனே உங்களை காண வேண்டும் என்ற ஆவல் எனக்கு ஏற்படுகிறது. உங்களை நான் காணுவதற்கு முன்பதாக நான் மரணத்தை விடுவேனோ என்ற ஒரு பயம் எனக்கு ஏற்பட்டு விடுகிறது. உடனடியாக நான் ஓடோடி வருகிறேன். உங்களை கண்ட பிறகுதான் எனக்கு மூச்சே வருகிறது என்பதாக கூறினார்கள். கூறிவிட்டு அழுக ஆரம்பித்து விடுகிறார்கள். மீண்டும் எதற்காக அழுகிறீர்கள் என்பதாக கேட்கக்கூடிய சமயத்திலே அவர்கள் கூறிய வார்த்தை, யா ரசூலல்லாஹ், உலகத்திலே நான் இருக்கக்கூடிய சமயத்திலே உங்களை காண வேண்டும் என்ற ஆவல் ஏற்பட்டால் உடனடியாக நான் ஓடி வந்து உங்களை கண்டுவிடுகிறேன். ஆனால் ஒரு காலம் உங்களுக்கு மரணம் வரும், அல்லது எனக்கு மரணம் வரும். மரணத்திற்கு பிறகு சொர்க்கத்திலே நீங்கள் நபிமார்களுடன் உயர்ந்த அந்தஸ்திலே இருப்பீர்கள். நான் ஒரு சாதாரண நபர், நான் ஒரு சாதாரண மனிதன். என்னுடைய அமலுடைய அந்தஸ்து என்பது உங்களுடைய உயர்ந்த அந்தஸ்திற்கு வர முடியாது. எனவே சொர்க்கத்திலே உங்களை காண முடியாமல் போய்விடுவோமோ என்ற அச்சம் என்ற உள்ளத்தில் இருக்கிறது. உங்களை காண முடியாமல் என்ற அச்சத்தினால் நான் அழுது கொண்டிருக்கிறேன் என்பதாக அவர்கள் கூறி காட்டினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை கேட்டவுடன் சற்று நேரம் அமைதியாக மௌனமாக இருந்து விடுகிறார்கள். உடனடியாக அல்லாஹ் தஆலா அந்த பிரியத்தை உண்மைப்படுத்தும் விதமாக ஒரு வசனத்தை இயக்கினான். யார் அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு வாழ்வார்களோ நாளை மறுமை நாளிலே சொர்க்கத்திலே அவர்கள் நபிமார்களுடன் இருப்பார்கள், சுஹதாக்களுடன் இருப்பார்கள், சித்திகீன்களுடன் சாலிஹீன்களுடன் அவர்கள் இருப்பார்கள் என்ற வசனத்தை அல்லாஹ் தஆலா இறக்கி காட்டினார். தன்னிமித்தத்திலே சஹாபாக்கள் ஒவ்வொருவரும் நபியை காண வேண்டும் என்ற ஆசை அவர்களுடைய உள்ளத்திலே ஆழ்ந்ததாக இருந்து கொண்டிருந்தது. மக்கள்